வெல்கம் பேக் டு தி சேனல் கைஸ். இன்றைக்கி வந்து நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோன்னா, அதாவது சர்ச்சுக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் ஸ்க்ரீன் வந்து டெவலப் பண்ணலாம். ஓகே, ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அந்த ஃபஸ்ட்டு எப்படி வந்து அதை பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது இன்னும் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு தேவையான ஃபைல் கிரியேட் பண்ணலாம். அதாவது என்ன ஃபைல்னா ஜேஎஸ்பி ஃபைல் தான் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, எதுக்காகனா சர்ச்சுக்காக. அதை நம்ம கிரியேட் பண்ணிடலாம். வெப் ஆப் உள்ள ரைட் கிளிக், நியூ ஜேஎஸ்பி. ஸோ இதை வந்துட்டு search.jsp ஓகேவா கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிடும். இதில் வந்து நமக்கு என்னென்ன தேவை அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்புட் பாக்ஸ் தேவை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீட்டெயில்ஸை ஷோ பண்ணுறதுக்கு இன்னொரு இது வந்து அந்த கீழே அந்த டீட்டெயில்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படும். கரெக்டாக இப்போது ஃபஸ்ட்டு நம்ம சர்ச் இல்லைனா ஃபைன் யூஸ்ன்னு கொடுக்கலாம். ஏன்னா மேலேயும் சர்ச் கீழேயும் சர்ச் வேணாம். ஃபைன் ப்ராடக்ட் யூசர்னு சொல்லிட்டேன், ப்ராடக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கூகுளில் லேபிளில் வந்துட்டு லேபிளோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பை ஐடி. அதுக்கப்புறம் இன்புட்டோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட். அதுக்கப்புறம் நேம், ஐடி, அவ்வளோதான். ஸோ இப்போது இதுதான் நமக்கு தேவைப்படுறது. ஓகே, இதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இது வியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹோம் பேஜோட இந்த கோட் வந்து நமக்கு தேவைப்படும். கரெக்டாக? ஸோ அப்போது இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், ஆட் ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஜேஎஸ்பி இன்க்ளூட் மூலயமா. அப்போ தான் நமக்கு வந்துட்டு அந்த நேவிகேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு இதை இங்கேயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. இப்போ அப்ளிகேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக், ரன் ஆன் சர்வர். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த சர்வர் சூஸ் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்தோன்னா நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இதுவே நம்ம க்ரோமில் நம்மளோட அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி கொடுத்துரும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா சர்ச் பேஜுக்கு போகணும். அப்போ இந்த சர்ச்ன்ற பேஜை நம்ம இந்த ஆட் ப்ராடக்ட். ஓகே, ஸோ இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் இருக்குது, ஆட் ப்ராடக்ட், அப்புறம் வியூ ப்ராடக்ட் இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ வியூ ப்ராடக்ட்க்கு அப்புறம் நம்ம வந்து சர்ச்னு ஒரு பேஜை ஆட் பண்ணணும். அப்போது இந்த இடத்துல எங்கே ஆட் பண்ணணும், ஹோமில் தான் வந்துட்டு நமக்கு இந்த கோட் இருக்குது, கோட் பேஸ். கரெக்டாக? இப்போ இதே மாதிரி வந்துட்டு நம்ம இன்னொரு லிங்க் கிரியேட் பண்ண போகிறோம். அதில் வந்துட்டு அந்த ஜேஎஸ்பி ஃபைல் பேஜோட நேம் தரணும், சர்ச். அதுக்கப்புறம் இங்கேயும் சர்ச் ப்ராடக்ட் சேவ் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா நமக்கு இங்கே சர்ச் ப்ராடக்ட் அப்படின்றது வந்துருச்சா. இப்போ நான் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் ப்ராடக்ட், அப்புறம் அந்த ப்ராடக்டோட ஐடி கொடுக்கறதுக்கான ஒரு இன்புட் பாக்ஸும் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இதில் கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு சர்ச் பட்டன் வைக்க போகிறோம். அந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது நமக்கு இங்கேருந்து அந்த டேட்டாஸ் எடுத்துனது கீழே நமக்கு ஷோ பண்ண போகுது. ஓகே, இப்போ எப்படி அதை பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே நமக்கு ஒரு பட்டன் வேணும். கரெக்டாக? ஏன்னா இங்கே நான் வேல்யூ என்ட்ரு பண்ணுறேன். வேல்யூ என்ட்ரு பண்ணால் அது ஏதோ பட்டன்றதை கிளிக் பண்ணி டேட்டா எடுத்துகிட்டு வர முடியும். அப்போது இது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் க்ரியேட் பண்ண போகிறோம். சர்ச் அப்படின்ற நேமை அந்த பட்டனுக்கு வைக்கிறோம். வச்சுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா சேவ் பண்ணல. ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்ச்ன்ற பட்டன் வந்துடுச்சு. கரெக்டாக? ஸோ சர்ச்ன்ற பட்டன் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சர்ச் பட்டனுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி தரப்போகிறோம். என்ன ஃபங்க்ஷனாலிட்டினா, இந்த ஐடி இந்த வேல்யூ இதில் இருக்க வேல்யூவை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு தான் அதோட ப்ராசஸ். கரெக்டாக? ஒரு ஃபார்மாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ரீசன் வந்துட்டு இப்போ இங்கே நம்ம ஒரு பட்டன் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் மூலமா அதை கால் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ அப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கேருந்து ஒரு பட்டனை வச்சுட்டு இந்த பட்டனை வந்துட்டு கிளிக் பண்ணும்போது இதோட டைப் வந்து சப்மிட்னு மாற்ற போகிறோம். ஓகே, சப்மிட்னு மாற்றிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஃபார்மாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்ம், இதையும் வந்துட்டு ஃபார்ம் என்டாகும் ஃபார்மாக மாற்றுறோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷனில் நம்ம என்ன பண்ணணும், இப்போ இந்த ஆட் ப்ராடக்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம்,
இப்போ என்ன ஆக்ஷனோ அந்த ஆக்ஷனுக்கான சர்வ்லெட் நேம் இருக்கு இல்லையா, அதை நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு சர்வ்லெட் நேம் நம்ம கொடுக்கணும். இப்போ இந்த சர்வ்லெட் நேம் நான் என்ன கொடுக்குறேன்னா சர்ச் ப்ராடக்ட்னு கொடுக்குறேன். ஏன்னா இந்த நேமில் தான் நான் வந்துட்டு ஒரு சர்வ்லெட் க்ரியேட் பண்ண போகிறேன். அதனால் நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட மெத்தட் டைப் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்னு வச்சுக்கலாம், கெட்டுன்றது வேண்டாம். ஓகே, அந்த ரீசன் வந்து நமக்கு இங்கே இருக்கிற வேல்யூ இந்த யூஆரில் தெரியும். அதனால் இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணாலே நமக்கு அதே ரிசல்ட் தான் இருக்கும், எந்த ஒரு சேஞ்சஸும் இதில் இருக்காது. நெக்ஸ்ட்டு இது நம்ம வியூ பண்ணுறதுக்கு கீழே அந்த டீட்டெயில் க்ரியேட் பண்ணோம். எந்த மாதிரினா இதே சேம் ப்ராடக்ட்ஸ் ஃபார்மேட்டில் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா, இந்த இன்புட் பாக்ஸுக்கு இல்லாமல் டேரெக்டாக வேல்யூ மட்டும் நம்ம ஷோ ஆகிற மாதிரி பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த ஆடும் நமக்கு தேவைப்படாது. ஓகேவா? அப்போது இதில் இருக்கிறதே நம்ம வந்துட்டு காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு இந்த ஃபார்ம் தேவையில்லை. அதே மாதிரி இந்த ஆட் பட்டனும் தேவையில்லை. அப்போ இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, இது மேலே வந்து நம்ம இப்போ தள்ளி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இன்புட்டில் வேணான்னு சொல்லியாச்சு. இப்போ வேல்யூ வந்து பைண்ட் பண்ணணும். ஓகே, அது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணிடலாம். இது நமக்கு தேவையில்லை. இப்படி ரிமூவ் பண்ணாமல் ஜஸ்ட்டு கண்ட்ரோல் டி கொடுத்தாலுமே நமக்கு அந்த லைன் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே சர்ச் ப்ராடக்ட் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கீழே வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரெண்டுத்துக்கும் சென்டரில் ஒரு கேப் இல்லை. ஸோ இது வந்து டிஃப்ரென்ஸே தெரியல, ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு அகெயின் H1ல் சர்ச்டு ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வேணும். கரெக்டாக இல்லை, எந்த ஸ்பேஸ் இல்லாமல் நான் சேவ் பண்ணிட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இப்படி வந்துருக்கா. ஸோ இப்போ இந்த சென்டரில் பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இதை கிளிக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணது சர்ச் ப்ராடக்ட் போடுது. ஆனால் எங்கே போகணுன்னே தெரியல. ரீசன் வந்து நம்ம சர்ச் ப்ராடக்ட்னு ஒரு சர்வ்லெட் இன்னும் க்ரியேட் பண்ணல, அது க்ரியேட் பண்ணலாம். ஓகே ஓகே ரைட் கிளிக் கண்ட்ரோலரில் தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். டேரெக்டாக சர்வ்லெட்டாக க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸை மாற்றிக்கலாம். ஃபினிஷ். அப்புறம் இந்த நேமை வந்துட்டு இங்கே எந்த நேம் இருக்கோ அதே நேமாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் வந்து நம்ம போஸ்ட் மெத்தட் தான் இங்கே சூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? அப்போது நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸில் இந்த போஸ்ட்டில் தான் பண்ணணும். இங்கே என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ஸ்ட்ரிங் ஐடி ஈக்குவல் டு ரெக்வஸ்ட் டாட் கெட் பேராமீட்டரோட வேல்யூ வந்துட்டு ஐடி. ஏன்னா நான் அங்கே அப்படி தான் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் டாட் கெட் ரைட்டர் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் வந்திருக்க ஐடி வந்துட்டு இங்கே பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ சேவ் பண்ணால் நமக்கு ரீலோட் ஆகும். ரீசன் இவ்வளோ நேரம் நமக்கு ஏன் ரீலோட் ஆகாது அப்படின்னா, நம்ம இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருந்தது ஜேஎஸ்பி ஃபைலில் இல்லை HTML ஃபைல்லையோ பண்ணால் நமக்கு ரீலோட் ஆகாது. ஆனால் நமக்கு இந்த மாதிரி ஜாவா ஃபைலில் பண்ணால் நமக்கு ரீலோட் ஆகும். இதை நம்ம குரோமில் போய்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். சர்ச் ப்ராடக்ட் கொடுத்தோன்னே 101 ஐடி கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணி போயிருக்கோம். 101 இப்போ வந்து நான் சர்ச்னு கொடுத்தேன். எனக்கு ஐடி வந்து பிரிண்ட் ஆகலை. கரெக்டாக? ஸோ நான் வந்து பிரிண்ட் ரைட்டரில் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சினாரியோ வந்து நமக்கு ஒர்க் ஆகலை. அப்போது நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சர்ச் ப்ராடக்ட்டுக்கு சர்ச் ப்ராடக்ட் போகுது. ஸோ இது வந்து பாஸ் ஆகுதான்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். கெட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த ஒரு என்டையர் ப்ராசஸை நம்ம கெட்டில் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ கெட்டில் கொடுத்தா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்னு நான் சொல்கிறேன்னா, நமக்கு வந்து இந்த யூஆர்எல்லே வந்துடும் வேல்யூ. கரெக்டாக? அப்போ நமக்கு இது வேல்யூ போதா இல்லையான்ட்டு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். 101 சர்ச் வேல்யூ பாஸ் ஆகுது, இங்கே கால் ஆகலை. மேபி இதுக்கான ரீசன் என்னவாக இருக்கலாம்னா, நமக்கு இங்கே ஒழுங்காக ரீஸ்டார்ட் ஆகாதது இருக்கலாம். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்னா இதை ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ திரும்ப இதை நம்ம ரைட் கிளிக் பண்ணி இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம். அந்த மாதிரி டைமில் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு வரி பண்ண வேணாம். நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட ப்ராஜெக்ட்டை திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணினாலே தெரிஞ்சிடும். ஸோ அது எந்த ஸ்டேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சா 101ன்றது. ஸோ அப்போ நமக்கு இது ப்ராப்பராக ஒர்க் ஆகுது.
அப்போ நம்ம இதை பேக் டு போஸ்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் இருந்த கோடை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே நம்மளோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்மளோட ப்ராசஸ் என்னென்னா இங்கே இருக்கிற அதாவது இந்த ப்ராடக்ட் டீட்டெயில் சர்வீஸில் இருக்கிற இந்த மெத்தடை கால் பண்ணி இதில் இந்த ஐடின்றதை பாஸ் பண்ணோன்னா நமக்கு வேல்யூஸ் வந்துடும். கரெக்டாக அந்த ஒரு ப்ராசஸாக நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த ஐடியை வந்துட்டு நம்ம ஸ்ட்ரிங் இருக்குது, நம்ம லாங்காக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஒரு கெட் எலமெண்ட் ப்ராடக்ட் பை ஐடி. ஓகே, அது என்னவா ரிட்டர்ன் பண்ணோம் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸாக ரிட்டர்ன் பண்ணோம். அதை ரிசீவ் பண்ணி இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். இந்த ஆப்ஜெக்டோட ஃபஸ்ட் லெட்டர் ஸ்மால், அதே மாதிரி இந்த கிளாஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பண்ண வேண்டியது ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் சர்வீஸ், அந்த ஒரு கிளாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு கெட் எலமெண்ட் பை ஐடி. இதில் வந்துட்டு நம்ம இந்த ஐடி பாஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஐடி பாஸ் பண்ணால் நமக்கு எரர் வரும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஐடியை வந்துட்டு லாங்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். லாங்காக வேல்யூ ஆஃப்னு போட்டிங்கன்னா அந்த ஐடி வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சா? இப்போ எந்த ஒரு எரரும் இல்லை. இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேட்டா நமக்கு ரிட்ரைவ் ஆகிடுச்சு. இதை வந்துட்டு இந்த ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் வச்சு. ஸோ ரெக்வஸ்ட் டாட் செட் ஆட்ரிபியூட், இதில் வந்துட்டு ப்ராடக்ட் டீட்டெயில்ஸுன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகும். இப்போ இந்த ஆட்ரிபியூட்க்கு நம்ம ஒரு நேம் தரணும். அப்போ தான் இந்த நேம் வச்சு நம்ம அதை ரிட்ரைவ் பண்ண முடியும். இப்போ இந்த நேமை நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா சர்ச்டு ப்ராடக்ட் அப்படின்ற நேம் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பேஜுக்கு ரவுட் ஆக போகிறோம். ஆர்டி ஈக்குவல் டு ரெக்வஸ்ட் டாட் கெட் ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சர். எந்த பேஜுக்கு ரவுட் ஆக போகிறோம் அப்படின்னா திரும்ப இந்த சர்ச் பேஜுக்கு தான் ரவுட் ஆக போகிறோம். ஏன் நம்ம சர்ச் பேஜுக்கு ரவுட் ஆகணும், நமக்கு வேல்யூ திரும்ப இதே பேஜில் தான் நமக்கு லோட் ஆகணும். கரெக்டாக இங்கே தான் நம்ம லோட் பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு திரும்ப இதே பேஜுக்கு தான் வரணும். அப்போது இங்கே search டாட் ஜேஎஸ்பி. ஸோ இப்போது நம்ம இங்கே செட் பண்ணியிருக்க இந்த ரெக்வஸ்ட்டில் செட் பண்ணியிருக்க ஆப்ஜெக்டை நம்ம ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஆர்டி டாட் ஃபார்வர்ட் ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ், அவ்வளோதான். இப்போ ஜஸ்ட் இதை நம்ம சேவ் பண்ணணும், நமக்கு ரீஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு நமக்கு. ஓகே, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரீலோட் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு வந்துருச்சா கம்ப்ளீட்டட்னு. இப்போ இங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறோன்னா இந்த பேஜில் வந்துட்டு நம்ம ஜேஎஸ்பி டேக், அதாவது சர்வ்லெட் டேக்கான ஜேஎஸ்பி சர்வ்லெட் டேக்கை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ரீசன் ஏன்னா இங்கே நம்ம வந்துட்டு வேல்யூ ஆட்ரிபியூட்டில் செட் பண்ணிட்டோம், அதை நம்ம கெட் பண்ணி தான் வியூ பண்ணணும். இந்த நேம் காப்பி பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் டீட்டெயிலுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு ரெக்வஸ்ட் டாட் கெட் ஆட்ரிபியூட். இதில் அந்த ஸ்ட்ரிங், அதாவது அந்த ஆட்ரிபியூட்டோட நேம் பாஸ் பண்ணால் நமக்கு இது ரிட்டர்ன் ஆகிடும். ஓகே, அதே மாதிரி எரர் வரும். ரீசன் இது வந்து காமனாக ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணோம். நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் டைப்பில் வேணும்னும் போது இதை டைப் கேஷ் பண்ணிக்கலாம். இப்போ டைப் கேஷ் பண்ணியாச்சா? இப்போ இதுலேருந்து ஒரு வேல்யூவை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிரிண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம இந்த டேக், அதாவது இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். கெட் நேம், ப்ராடக்ட் நேம், இதே மாதிரி தான் ஒரு வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம இதை சேவ் பண்ணியாச்சு கரெக்டாக. இப்போ நம்ம போயிட்டு இங்கே செக் பண்ணுவோம். ஓகே, சர்ச் ப்ராடக்ட் இருக்குது. இப்போ நம்ம சர்ச் ப்ராடக்ட் கிளிக் பண்ணுவோம். நமக்கு என்ன வருது? எரர் வருது. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை இங்கே ஓப்பனாக அப்படியே கொடுத்துருக்கோம். கரெக்டாக இந்த ப்ராசஸ் அப்படியும் கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு ஃபஸ்ட் டைம் இந்த பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணும்போது, அதாவது இங்கே ஆட் ப்ராடக்ட் வந்துடுறேன். இப்போ ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு இந்த சர்ச் ப்ராடக்ட் கிளிக் பண்ணும்போது எனக்கு இதில் வேல்யூ இருக்காது. கரெக்டாக ஏன் இருக்காது அப்படின்னா நான் இங்கேருந்து இந்த சர்ச் ப்ராடக்டை கால் பண்ணி இங்கே போயிட்டு தான் இந்த வேல்யூவை செட் பண்ணுறேன். அப்போது ஃபஸ்ட் டைம் நான் இந்த பேஜுக்கு வரும்போது எனக்கு இதில் இந்த ஆட்ரிபியூட்டில் வேல்யூ இருக்காது. கரெக்டாக அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ப்ராசஸை இந்த சர்ச் கிளிக் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கண்டிஷன் மேக் பண்ண போகிறோம். அதாவது இதில் வந்துட்டு வேல்யூ இருந்துச்சுன்னா மட்டும், அதாவது இந்த ஒரு இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம இங்கே டேரெக்டாக ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் இந்த லைனை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரி, காப்பி பண்ணிவிட்டு இந்த லைனில் வந்து புதுசாக நம்ம இதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் மட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே இஃப் கண்டிஷனில் என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரெக்வஸ்ட்லேருந்து நான் கெட் பண்ணுற வேல்யூ வந்துட்டு எனக்கு நல்லா இல்லாமல் இருந்தால் மட்டும்
நான் இந்த ப்ராசஸை பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல ஃபஸ்ட் செக் பண்ணும்போதே சர்ச் ப்ராடக்ட்லேருந்து எனக்கு வேல்யூ இல்லை, அந்த ஆட்ரிபியூட்டில் எனக்கு எதுவுமே இல்லைனா எனக்கு நல் வரும். அப்போ நான் நாட் ஈக்குவல் நல் செக் பண்ணி தான் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன். அப்போ எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எம்டி வேல்யூ தான் வரும். ஓகே, இப்போ நான் அதை சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இதை ரீலோட் பண்ணிக்கிறேன். இங்கே சர்ச் ப்ராடக்ட் போனால் எனக்கு இப்போ எந்த ஒரு எரரும் வராது. நல் வருது, 0 வருது, இங்கேயும் 0.0 வருது. ஏன்னா இப்போ எனக்கு எந்த ஒரு வேல்யூமே இல்லை இதில். கரெக்டாக இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 1ன்னு கொடுக்குறேன். எனக்கு 1ன்ற நேமில் வேல்யூ இருக்குது எனக்கு தெரியும் கரெக்டாக. என் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வியூ ப்ராடக்ட் கிளிக் பண்ணுறேன். எனக்கு இதில் இந்த ரைஸ்ன்றது தான் ஃபஸ்ட்டு வேல்யூவாக இருக்குது. ஸோ இப்போ சர்ச் ப்ராடக்ட் போயிட்டு 1 சர்ச். ஸோ வந்துருச்சு எனக்கு. இப்போ இதே வந்து நான் 4 கொடுக்குறேன். 4ல் பொட்டேட்டோ வேல்யூ கரெக்டாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் நம்ம வந்து சர்ச் பண்ணி எடுக்கணும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்துட்டு சர்ச் நமக்கு ஒர்க் ஆகும். முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது, நீங்கள் இனிஷியலாகவே இது லோட் ஆகிடும் கரெக்டாக. அப்படி இருக்கும்போது இதை நம்ம இதில் வேல்யூ இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிவிட்டு தான் இந்த ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்தது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா வீடியோவை வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே கைஸ். பை.